ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மத். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய சரியான இந்திய நேரம் என்ன, கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் அப்படின்னா பூமி, சூரியன், சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற நேரத்தில் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கும். சூரிய ஒளி பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி மறைச்சிட்ருக்கும். ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வரவிருக்கு. சரியாக வெள்ளிக்கிழமை காலை 9:27க்கு தொடங்கி மாலை 3:03க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை 12:28க்கு இருக்கும். இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி பகல் பொழுதாக இருக்கிறதுனால இந்த சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த நாளில் மதிய வேளைகளில் சூரியனுடைய கதிர்கள் ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். இதனால் நாம் வெளியே அதிகமாக அலையக்கூடாது. ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். ஸ்கேன் எடுக்கணும், டாக்டரை பார்க்கணும், அல்லது உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும், லீவெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரிக்டாக நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் வெளியில் ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிறத தவிர்த்துக்கோங்க. போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு சீக்கிரம் போயிட்டு ரீச் ஆகிடுங்க. சன்லைட்டில் ஓவராக எக்ஸ்போசர் ஆகிறத அந்த நாளில் மட்டும் ஒரு 6 மணி நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கதிர்வீச்சு கொஞ்சம் வீரியமிக்கதாக இருக்கும். ஸோ அதில் தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் தேவையில்லாமல் வெளியே அலையக்கூடாது. மற்றபடி நம்ம முக்கியமாக அட்டென்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை தவிர்க்க முடியாது. 2 கமெண்ட் நம்ம சேனலில் பார்த்துருந்தேன். எனக்கு மார்ச் 14 அன்றைக்கி தான் டியூ டேட் கொடுத்துருக்காங்க சிஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டிருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ கவலைப்படணும், பயப்படணும்னு அவசியமே இல்லை சிஸ்டர்ஸ். இந்த நாளில் நமக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போயிட்டு தாராளமாக பிரசவத்தை முடிச்சுட்டு தாயும் செய்யும் நலமுடன் வீடு திரும்பணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் அந்த நாளில் இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையும் ஆகாது. முக்கியமாக நமக்கு அன்னைக்கு நடக்க போகிறது சூரிய கிரகணம் கிடையாது. ஏன்னா பகல் பொழுதில் சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது தான் ரொம்பவே பயங்கரமாக வீரியமிக்கதாக இருக்கும். அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு சந்திர கிரகணம் பகல் பொழுதில் வருது அப்படிங்கும்போது அதோடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ பயப்பட வேண்டாம். முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த டைமில் நீங்கள் ஹெவியான ஃபுட் எடுக்க வேண்டாம், லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. செரிமானம் அந்த டைமில் அதிகமாக இருக்காது. ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான்வெஜ் ஐட்டம், ஆயில் ஐட்டம் இதெல்லாம் எடுக்க வேண்டாம். மற்றபடி ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். உலக்கையை செங்குத்தாக நிறுத்தி வச்சா கூட நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உலக்கை விழும். நம்ம தெரியாதனமாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் கூர்மையான பொருட்களை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் குடிக்கலாமா சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட் எடுத்துக்கலாம், தண்ணி குடிக்கலாம். தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தூங்கணும் அப்படின்னா தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ தாராளமாக நீங்கள் தூங்கிடலாம். மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ப்ரெக்னென்சியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிரகண நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக குளிக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ரொட்டீனில் எப்போ நீங்கள் குளிப்பீங்களோ அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.